அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் அதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Sacrament prayer. Blessing on the bread. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep this commandment which he has given them, that they may always have his spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have his spirit to be with them. Amen. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. நெகேமியா 13ஆம் அதிகாரம் 1 முதல் 31 வசனம். வசனம் 1. அன்றைய தினம் ஜனங்கள் கேட்க மோசேயின் புத்தகத்தை வாசித்தார்கள். அதிலே அம்மோனியரும் மோவாபியரும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அப்பம் தண்ணீரும் கொடுக்க எதிர்கொண்டு வராமல் அவர்களை சபிக்க அவர்களுக்கு விரோதமாய் பிலேயாமை கூலி பொருந்தி கொண்டபடினாள். And that day they read in the book of the Moses in the audience of the people, and therein was found and written that the Ammonites and the Moabites shall not come into these congregation of God forever. வசனம் 2. அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்கு பாடலாகாது என்று எழுதியிருக்கிறதாக எண்ணப்பட்டது. Because they meet and not the children of Israel, with and bread and with and water, put here blame against them, that ye shall and crush them. Howbeit
your God and turn it the curse into a blessing. வசனம் 3. ஆகையால் அவர்கள் அந்த கட்டளைகளை கேட்டபொழுது பல ஜாதிகளான ஜனங்களை எல்லாம் இஸ்ரவேலை விட்டு பிரித்து விட்டார்கள். Now it's come to pass when they had and hear the laws that they and separated from the Israel all the Maxite multitude. வசனம் 4. அதற்கு முன்னே எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியர்களாகிய எலியா எஸ்ஏ திபியாவுடனே சம்பந்தம் கலந்தனாய் இருந்தது. And before this and Eliashib this priest and having the oversight of this chamber of the house of your God was an allied unto the Tabia. வசனம் 5. முற்காலத்தில் காணிக்கைகளுக்கும் சாம்பிராணியும் பனிமூட்டுகளும் லேவியர்களுக்கு பாலகருக்கும் வாசல் காவலர்களுக்கும் கட்டளை பண்ணப்பட்ட தானியமும் திராட்சைரசமும் எண்ணெயும் என்பவைகளின் தசமபாகமும் ஆசாரியர்களை சேர்க்கிற படைப்பான காணிக்கைகளும் வைக்கப்பட்டிருந்தது இடத்தில் ஒரு பெரிய அறையை அவனுக்கு ஆயத்தம் பண்ணி இருந்தான். And he had prepared for him a great chamber wherein offered time they laid and the meat offering the frankincense and these visuals and the tithes of the corn, this new wine and the oil, which was an commandment to be given to the Levites and the sugar and the singers and the protectors and the offerings of this priest. வசனம் 6. இது எல்லாம் நடக்கும்போது நான் எருசலேமில் இல்லை, பாபிலோனின் ராஜாவாகிய அகஸ்டாவின் 32ஆம் வருஷத்திலேயே நான் ராஜாவினிடத்திற்கு போய் சில நாட்களுக்கு பின்பு திரும்பி ராஜாவினிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு, but in all this the time was not I at the Jerusalem, for in the 213th years of Ahasuerus king brought Babylon come unto the king, and after 10 days and obedient I lives of this kings. வசனம் 7. எருசலேமுக்கு வந்தேன், அப்பொழுது எலியாசிப் தெபியாவுக்கும் தேவனுடைய ஆலயத்து பிரகாரங்களில் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணினதனால் செய்த பொல்லாப்பை அறிந்து கொண்டேன். And I come to this Jerusalem and understood of the evil that an Eliasib did for Thebia in the preparing human chamber in this court of this house of God. வசனம் 8. அதனாலே நான் மிகவும் மனம் மடிவாகி தெபியாவின் வீட்டுக்கு தட்டு முட்டுகளை எல்லாம் அந்த அறைகளிலிருந்து வெளியே எரிந்து விட்டேன். And its grove me serve. Therefore I cast forth all the household stuff of the Tabia of the chamber. வசனம் 9. பின்பு நான் அறை வீடுகளையே சுத்திகரிக்கச் சொல்லி தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளையும் காணிக்கைகளையும் சாம்பிராணிகளையும் அங்கே திரும்பவும் கொண்டு வந்து வைத்தேன். Then I commandments and they cleansed the chambers and theaters, then forgot I again the visuals of the house of the God with this meat offering and the brokenness. வசனம் 10. பின்னையும் லேவியர்களுக்கு அவர்கள் பங்குகளை கொடுக்கப்படவில்லையே என்பதையும் பணிவிடை செய்கிற லேவியரும் பாடகரும் அவர் தங்கள் வெளி நிலங்களுக்கு ஓடிப்போனார்கள் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். And I perceive that the prophets of these Levites had not been given them, for the Levites and the singers that did this work were on field, everyone to this field. வசனம் 11. அப்பொழுது நான் தலைமையானவர்களுடனே வழக்காடி தேவனுடைய ஆலயம் கைவிடப்பட்டு போனவன் என்று
சொல்லி அவர்களை சேர்த்து அவர்கள் நிலையிலே அவர்களை வைத்தேன். Then continued I with these rulers, and said, a way is the house of the God forsaken, and I gathered them together and set them in their place. வசனம் 12. அப்பொழுது யூதர்கள் எல்லோரும் தானியம், திராட்சை, எண்ணெய் என்பவைகளை தசமபாகத்தை பொக்கிஷ அறைகளிலே கொண்டு வந்தார்கள். They none forgot all the Judas the tithe of this corn and the new wine and the oil unto these transgressors. வசனம் 13. அப்பொழுது நான் ஆசாரியர்களாகிய செலேமியாவையும் வேதப்பாரலாகிய சிதேக்கியாவையும் லேவியரிலே பெதேவியாவையும் அவர்களுக்கு கை துணையாக மத்தானியாவின் குமாரன் சகூரின் மகனாகிய அனனியையும் பொக்கிஷ அறைகளின் மேலே விசாரிப்புக்காரனாக வைத்தேன். அவர்கள் உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். ஆகையால் தங்கள் சகோதரர்களுக்கு பங்கிடுகிற வேலை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. And I made an treasuries over the treasuries Shelmiah this priest and Zadok the scribe and of the Levites and Pedaiah. And next to this them was an Hanman, the sons of the Scatterer, the sons of the Mittania, for they were and continued faithful, and their office was undescribed. And Shudar and brethren. வசனம் 14. என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரிகைகளையே குலைத்து போடாமல் அந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். Remember me, O my God, conquering this, and weep not and out my good deeds that I have done for the house of my God and for the office thereof. வசனம் 15. அந்த நாட்களிலே நான் யூதியாவிலும் ஓய்வு நாள்களிலே சிலர்கள் ஆலைகளை மிதிக்கிறதையும் சிலர்கள் தானியம் பொதிகளை கழுதையின் மேலே ஏற்றுக்கொண்டு வருகிறதையும் திராட்சை ரசம், திராட்சை பழம், அத்திப்பழம் முதலானவைகளே பற்பல சுமைகளையே ஓய்வு நாளிலே எருசலேமுக்கு கொண்டு வருகிறதையும் கண்டு அவர்கள் தின்பண்டம் இருக்கிற நாளை பற்றி அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டேன். In this day shall I hinder Judah some and trading, wine and presses, and the Sabbath, and the bringing in the saviors, and leading asses, as also wine and grapes, and fog and all this manner, for breedance, which and they and forgot, into the Jerusalem and the Sabbath day, and I testified against them in the day wherein they showed and victory deals. வசனம் 16. மீனையும் சகலவித சரக்குகளையும் கொண்டு வந்து ஓய்வு நாளிலே யூதியா புத்திரர்களுக்கு எருசலேமிலே இருக்கிறவர்களுக்கும் இருக்கிற சில தரிசீரும் உள்ளே குடியிருந்தார்கள். The dwelling men of the Tari also therein, which unforgot finish, and all manner of this were, and showed on the Sabbath unto these children of the Judah, and in the Jerusalem. வசனம் 17. ஆகையால் நான் யூதியாவில் பெரியவர்களையும் கடிந்து கொண்டு, நீங்கள் ஓய்வு நாள்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறது இந்த பொல்லாத செய்கைகள் என்ன? Then I connected with this noble of this Judah, and said unto them, what evil things these things that he do, and preference the Sabbath day. வசனம் 18. உங்கள் பிதாக்களை இப்படியே செய்ததினால் அல்லவா உமது தேவன் நம்மேல் இந்த நகரத்தின் மேலும் இந்த தீங்கையெல்லாம் வரப்பண்ணினார். நீங்களோ வென்றால் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிறதுனால் இஸ்ரவேலின் மேல் இருக்கிற உக்கிரத்தை அதிகார பண்ணுகிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னான். Did not your fathers those, and did not your gods and bringing all these evils upon use and upon this city, yet he and bringing more and wrath upon the Israel by and profane
the Sabbath. வசனம் 19. ஆகையால் ஓய்வு நாளுக்கு முன்னமே எருசலேமின் பட்டண வாசல்களிலே மாலை மயங்கும் போது கதவுகளை பூட்டவும், ஓய்வு நாள் முடியும் மட்டும் அவைகளை திறவதற்காகவும் வேண்டுமென்று கட்டளை இட்டு, ஓய்வு நாளிலே ஒரு சுமையும் உள்ளே வராதபடிக்கு வாசல் அண்டையிலே என் வேலைக்காரர்கள் சிலர்களை நிறுத்தினேன். And it's come to pass that when the gates of the Jerusalem began to be unshut before the Sabbath, I commandments that the gates should and be shut, and the charged that and they should and not be opened till and after the Sabbath. And though after my servants said, I let the gates that there and should and no Brian being forgotten the Sabbath day. வசனம் 20. அதனாலே வர்த்தகம் சகலவித சரக்குகளையும் விற்கிறவர்களுக்கும் இரண்டொரு தரம் எருசலேமுக்கு புறம்பே தங்கினார்கள். So the merchants and seller of all kind of the ware and lordage without and Jerusalem once at twins. வசனம் 21. அப்பொழுது நான் அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டு, நீங்கள் அலங்கத்தண்டையிலேயே தங்குகிறது என்ன? நீங்கள் மறுபடியும் இப்படி செய்தால் உங்கள் மேலே கை போடுவேன் என்று அவர்களுடனே சொன்னேன். அது முதல் அவர்கள் ஓய்வு நாளிலே வராதிருந்தார்கள். Then I testified against them and said unto them, we leverage here about the wall. If ye do so again, I will lay hands and you on from that and times for come and they no more and the Sabbath. வசனம் 22. ஓய்வு நாளிலே பரிசுத்தமாக்கும் படிக்கு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியர்களுக்கும் சொன்னான். என் தேவனே, இதை குறித்து நீர் என்ன நினைத்தருள் உம்முடைய மிகுந்த கிருபையின்படியும் எனக்கு இறங்குவீராக. And I commandment the Levites that they and should and clean themselves, and that they and should and come and keep the gates to the sanctify the Sabbath day. Remember me, O my God, and conquering this also and supper me according to the greatness of the mercy. வசனம் 23. அஸ்தரோத், அம்மோன், மோவாப் ஜாதிகளான ஸ்திரீகளையே சேர்த்து கொண்ட சில யூதர்களையும் அந்த நாட்களிலே கண்டேன். In this day also I shall that here marry wives of Ashur, of Ammon, and of Moab. வசனம் 24. அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்தரோத் பாஷையாயிருந்தது. அவர்கள் அந்த ஜாதிகளின் பாஷையை தவிர யூத பாஷையை திட்டமாய் பேச அறியாதிருந்தார்கள். And there and children speak and all in this speech as Ashtaroth, and clothed not and speak in the Jews language, but and according to the language of the each and people. வசனம் 25. அவர்களையும் நான் கடிந்து கொண்டு அவர்கள் மேலே வரும் சாபத்தை கூறி அவர்களை சிலரை அடித்து மயிரை பீத்து, நீங்கள் உங்கள் குமாரத்திகளையே இவர்கள் குமாரர்களுக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை ஒருவரையும் உங்கள் உங்களுக்காகிலும் கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்று அவர்களை தேவன் மேலே ஆணையிட பண்ணி, நான் அவர்களை நோக்கி, and I continued with them and cursed them and smitten creation of them and pricked of their and ear and made and them and swear by God, and saying, Ye shall not give your daughters unto their and sons, and never take their and daughters unto your and sons, and for your and yourselves. வசனம் 26. இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா? அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளை உண்டாயிருந்ததில்லை.
அவன் தன் தேவனால் சிநேகிக்கப்பட்டவனாயிருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவை ஆக வைத்தார். அப்படிப்பட்டவனையும் மறுஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்களே. Did not and Solomon king of Israel sin by these things? Hidden among many nations was and there no kings like him, who was unbelieved of this God, and God made and him king over all Israel. Nevertheless, even him did outland his woman curse choosing. வசனம் 27. நீங்கள் மறுஜாதிகளான ஸ்திரீகளையே சேர்த்து கொள்ளுகிறதுனால் நம்முடைய தேவனுக்கு துரோகமாகினீர்கள். இந்த பெரிய பொல்லாப்பை எல்லாம் செய்யும்படி உங்களுக்கு இடம் கொடுப்போமோ என்றான். Shall we and then hearken unto you to do all things great evil, to transgress against your God in the marrying stranging wives? வசனம் 28. பொய்தாவின் புத்திரர்களே, பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபினுடைய குமாரன் ஒருவன் ரோனியான சன்பலத்துக்கு மருமகனான ஆகையால் அவனை என்னை விட்டு துரத்தினேன். And one of the sons of the Joiada, the sons of the Elisa, the high priest, was sons-in-law to the Sanballat the Horonite. Therefore I cursed him from me. வசனம் 29. என் தேவனே, அவர்களே ஆசாரிய ஊழியத்திற்கு லேவியர்களுக்கும் இருக்கிற உடன்படிக்கையை தீட்டுப்படுத்தினார்கள் என்றும் அவர்கள் நினைத்துக் கொள்ளும். Remember him, O my God, because they have defiled the priesthood and the covenants of the priesthood and of the Levites. வசனம் 30. இப்படியே நான் மறுஜாதியர்களை எல்லாம் நீக்கி ஆசாரியர்களையும் லேவியர்களையும் சுத்திகரித்து அவர்கள் வேலையின் முறைமைகளை நிறுத்தி those considered I them from all strangers and appoint the words of the priest and Levites everyone in this business. வசனம் 31. நிற்கப்பட்ட காலங்களில் செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கைகளையும் முதற்பலன்களை குறித்தும் திட்டம் பண்ணினேன். என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். And for the wood of offering at times and appoint and for the first fruits remember me, O my gods, for good. அதில் பிஸ்னஸ்னு வருதுல, நெகேமியா 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில். பிஸ்னஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்றைக்கி படிக்க போகிறது அடுத்த அதிகாரம். நெகேமியா முடிஞ்சிருச்சு 13 அதிகாரத்தோட. இப்போ எஸ்தர் 1ஆம் அதிகாரம் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.